அனைவருக்கும் வணக்கம். வேப்பனஹள்ளி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட ஒன்றிய செயலாளர் கருணாகரன் அவர்கள் விருப்ப மனு அளித்துள்ளார். அவர் குறித்து ஆனந்த் பாபுவிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் ஆனந்த் பாபு. கருணாகரன் அவர்கள் குறித்து சொல்லுங்க, அவருடைய குடும்ப பின்னணி பற்றி சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். வேப்பனஹள்ளி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனுக்களை வழங்கிய ஒன்றிய செயலாளர்கள் குறித்து பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று வேப்பனஹள்ளி ஒன்றியத்தின் மேற்கு ஒன்றிய செயலாளர் திரு கருணாகரன் குறித்து அவர்களை பார்க்கலாம். நாகராஜ், கருணாகரன் அவர்கள் பொறுத்தவரை வேப்பனப்பள்ளி அருகே இருக்கக்கூடிய தீர்த்தம் என்னும் கிராமத்தை சேர்ந்தவர்கள். இவரது தாத்தா அந்த ஊராட்சியில் 30 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கக்கூடிய செல்வாக்கான குடும்பத்தை சேர்ந்தவர் கருணாகரன் அவர்கள். அதற்கு பிறகு அவரது தந்தை 4 முறை வேப்பனஹள்ளி ஒன்றியத்தில் ஒன்றிய செயலாளராக இருந்திருக்கக்கூடியவர். 14 ஆண்டுகள் 1992 முதல் 2006 வரை அவர் தொடர்ச்சியாக 4 முறை ஒன்றிய செயலாளராக இருந்திருக்கிறார். வேப்பனஹள்ளி பகுதி முழுக்க காங்கிரஸ் கோட்டையாக மாநில எல்லையாக இருந்து வருவதால் ஆந்திரா தமிழ்நாடு பார்டர் அப்படின்றதுனால அந்த பகுதி இயல்பாகவே காங்கிரஸ் கோட்டையாக இருந்த நிலையில்தான் இவரது தந்தை திமுக இணைஞ்சு ஒன்றிய செயலாளராக ஆகி அந்த பகுதியில் திமுகவை வளர்த்திருக்கிறார். அவர் வேப்பனஹள்ளி ஒன்றிய பெருந்தலைவராகவும் தொடர்ச்சியாக 10 ஆண்டுகள் இருந்திருக்கிறார். 2006 அவருக்கு உடல்நிலை சரியில்லாத போதுதான் அவர் தீவிர அரசியலிலிருந்து விலகப்பட்டார். அதன் பிறகு அவரது மகன் கருணாகரன் TSR கருணாகரன் அவர்கள் திமுகவில் இணைஞ்சு முதல் முறையாக பொறுப்பு வாங்குறார். 2007 முதல் முறையாக வேப்பனப்பள்ளி ஒன்றியத்தின் துணை செயலாளராகவும் அதன் பின்னர் 2012 மாவட்ட பிரதிநிதியாக இருந்தார். அதற்கு பிறகு தொடர்ச்சியாக அவர் திமுகவில் களப்பணியாற்றி வருகிறார். அவரது தாத்தா 30 ஆண்டுகள் ஊராட்சி மன்ற தலைவர். அவரது தந்தை 10 ஆண்டுகள் வேப்பனஹள்ளியுடைய சேர்மனாக இருந்திருக்கிறார். அப்படி இவர் டிரான்ஸ்போர்ட் தொழில், கோழி பண்ணை அப்படின்னு இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் வளர்ந்து இவரும் அந்த பகுதியில் செல்வாக்கு மிக்க ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு அரசியல்வாதி குடும்பம் தான் கருணாகரன் அவர்களோட குடும்பம். நாகராஜ், ஆனந்த், திரு கருணாகரன் என்ன பொறுப்பில் இருக்கார்? அவர் ஏதேனும் தேர்தல்களை சந்தித்துள்ளாரா? கருணாகரன் அவர்கள் அவங்க அப்பா தீவிர அரசியலிருந்து விலகின பிறகுதான் இவர் அந்த அரசியல் பதவிகளுக்கே வராரு. முதல்ல ஒன்றிய துணை செயலாளர், மாவட்ட பிரதிநிதிக்கு பிறகு தற்போது வேப்பனப்பள்ளி ஒன்றியத்தின் மேற்கு செயலாளராக இருந்து வருகிறார். தொடர்ச்சியாக இப்போ 2வது முறையாகவும் அவர் ஒன்றிய செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். முதல்ல அவர் தேர்தல் அரசியலில் 2020 நடந்த உள்ளாட்சி தேர்தலில் அந்த தீர்த்த பகுதியில் போட்டியிட்டு சாதாரண வெற்றி பெறலை. அந்த மொத்தமாகவே அவர் போட்டியிட்ட அந்த கவுன்சிலருக்கு உட்பட்ட அந்த பதவியில் 3900 வாக்குகள் தான் பதிவாகுது. அந்த பதிவான வாக்குகளில் இவர் சுமார் 1600 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறார். அந்த ஒன்றியத்திலே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றவர் அந்த கருணாகரன் அவர்கள். 2025 வரை ஒன்றிய கவுன்சிலராக இருந்தார். இப்போ 2வது முறையாக அவர் ஒன்றிய செயலாளராக பணியாற்றி திமுகவில் போட்டியிட வாய்ப்பு கேட்டிருக்கிறார். நாகராஜ், ஆனந்த், வேப்பனப்பள்ளி ஒன்றியத்தில் இவருக்கு நல்ல செல்வாக்கு இருக்குன்னு சொன்னீங்க. அதை தவிர்த்து தொகுதியில் மற்ற இடங்களில் இவருக்கு செல்வாக்கு எப்படி இருக்கு, அதை பற்றி சொல்லுங்க. நாகராஜ், வேப்பனஹள்ளி ஒன்றியத்தில் இவங்க தாத்தா, அப்பா இவங்க எல்லாமே பிரபலம் அப்படின்னு சொல்லிட்டோம். இவருடைய அப்பா சீனிவாச கவுடு அவர்கள் TSR டிரான்ஸ்போர்ட் தொடங்கி பேரிகை முதல் மலக்கலக்கிக்கு முதல்ல அரசு பேருந்து போவதற்கு முன்பாகவே இவங்க டிரான்ஸ்போர்ட் மூலிமா பஸ் விட்டுருக்குறாங்க. அப்போது அந்த பேரிகை மலக்கலக்கி பகுதியில் இவங்களுக்கு நல்ல அறிமுகம். பேரிகை முதல் அத்திமுகம் வழியாகவும் இவங்க பேருந்து இயக்கப்பட்டதுனால சீனிவாச கவுடா அப்படின்னாவே இந்த சூளகிரி, அத்திமுகம், இந்த தொகுதியில் உட்பட்ட சூளகிரி ஒன்றியத்திலும் பலரும் அறியப்பட்ட நபராகவே அவர் இருக்கிறார். மேலும் கருணாகரன் அவர்களுக்கு உறவினர்கள் சமுதாய ரீதியாக நல்ல தொடர்பு இருந்து வருகிறது. ராய்கோட்டை பகுதியிலும் சூளகிரி உள்ளிட்ட பகுதிகளிலும் நல்ல தொடர்பு இருந்து வருகிறது. அதனால் இவர் எங்களுக்கு சமுதாய ரீதியாகவும் நல்ல தொடர்பு இருந்து வருகிறது. தனது அப்பாவிற்கும் நல்ல பெயர் இருக்கிறது. தானும் தொடர்ச்சியாக 2 முறை ஒன்றிய செயலாளராக இருந்து பணியாற்றி அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் ஒன்றிய கவுன்சிலராகவும் வெற்றி பெற்று இருப்பதால் எங்களுக்கு எல்லா இடத்திலும் அறிமுகம் இருக்குது என்பதால் தனக்கு வாய்ப்பு கொடுத்தால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே அவர் திமுக தலைமையிட்ட சொல்லி விருப்ப மனு கொடுத்திருக்கிறார். நல்ல பெயரை வைத்திருக்கக்கூடிய கருணாகரன் அவர்கள் அவர் திமுகவுடைய பின்னணி குடும்பம் அப்படின்னு பார்க்கணுன்னா ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். கருணாகரன் அவர்களுடைய முழு பேர் முதல்ல வைக்கப்பட்ட பெயர் கருணாகரன் இல்லை, விஜயகுமார்.
தொடர்ச்சி ஆரம்பத்தில் அவருக்கு வந்து விஜயகுமார்னு தான் பேர் வைக்கிறாங்க. அவரது தந்தை கருணாநிதி அவர்கள் மீது கொண்ட பற்றின் காரணமாக அதை வெளிப்படுத்தும் விதமாக தான் அவரது பெயரை வந்து கருணாநிதி அப்படின்றது வெளிக்காட்டும் விதமாக கருணாகரன் அப்படின்னு இவருக்கு வந்து பெயர் வந்து கருணாநிதி அவர்கள் வைத்தாரா அல்லது அவர் தந்தை வைத்தார்? அல்லது அவரது தந்தையே வைத்தார். கருணாநிதி அவர்கள் மீது கொண்ட பாசத்தின் காரணமாக தனது மகனுக்கு காரணமாக விஜயகுமார் என்ற பெயரை வந்து கருணாகரன் அப்படின்னு வந்து வைக்கிறாரு. நல்ல திமுக செல்வாக்கு கொண்ட குடும்பம், வாய்ப்பு கெட்டு நிற்கிறாரு. திமுக தலைமையின் முடிவை நாம் பார்க்கலாம். ஒன்றிய செயலாளர் திரு கருணாகரன் அவர்கள் குறித்து பல்வேறு தகவல்களை வழங்கிய திரு ஆனந்த் அவர்களுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.